Hi, Assalamualaikum guys. This is from Play Store Gift. என்ன கரண்ட் ரெடிமா வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சமைக்க போறோம். என்ன அப்படின்னா பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணும்போது உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நான் கிஃப்ட் அந்த மாதிரி நான் நிறைய போட்டிருப்பேன். இன்னைக்கு ஏன் அந்த சமையல் நான் போடுறேன் அப்படின்னா என் பொண்ணு மினியேச்சர் குக்கிங் 1 மந்த்தா கேட்டுட்டு இருக்கு. ஸோ அதான் இப்ப பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கான எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை பார்க்கும் போதே அழகாக இருக்குதுல்ல, அப்படியே என்ன சொல்கிறது எச்ச ஊறுதா. ஸோ இதை செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதை தான் நீங்கள் ஃபைனல் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம வந்து சட்டியை வச்சாச்சு. பிஸ்மில்லா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். நான் அளவுலாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆயில் இது நமக்கு தேவைக்கேற்ப. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆயில் கூட நெய் ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பட்டை ஏலை அதெல்லாம் நம்ம போடுவோம். இங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. பழைய சின்ன பிள்ளை லைஃப்க்கு போன மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, போட்டுருவோம். ஸோ இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம போடணும்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும். என் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுது பாருங்க. என்னவா பண்ணுறோம்? சிக்கன் பண்ண போகிறோம். அவளுக்கு ஒரே குண்டு இப்போ பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி போடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு வதக்கு அப்படி வதக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிஃப்ட் சம்மந்தமாக தான் தெரியும். சமையல்லாம் வந்து எனக்கு தெரியாது. தெரியும், ஏதோ சாப்பிட்ற அளவுக்கு பண்ணுவேன். ஆனால் இது எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் தான். பாய் வீட்டு பிரியாணின்னு சொல்கிறத விட எங்கள் அம்மா வீட்டு பிரியாணின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நல்லா தாங்க இருக்குது சமைக்கிறது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் 2 உப்பு போட்டால் அந்த தக்காளி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். ஆஹா, இஞ்சி பூண்டு போடும் போதே அப்படியே வாசனை அப்படியே மூக்க தூக்கிடுப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாத்தூள் எல்லாமே தேவைக்கு ஏற்பதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலா. ஓகே, எங்கள் மம்மி பேச மாட்டாங்க, வெட்டப்பட்டுட்டாங்கனால நான் தான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டே இருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்குல்ல. இந்த வதங்கும் போது தாளிக்கும் போதெல்லாம் ஒரு சவுண்ட் வரும். ஒரு நல்ல ஒரு சவுண்டுங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பரட்டி விடுங்க. அது மேலே மசாலாலாம் படுற மாதிரி பரட்டி விடுங்க. சிக்கன் போடும் போதும் லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா சிக்கனுக்கு உப்பு போடணும் இல்லையா, அப்போ தான் உப்பு பற்றும். அதில் உப்பு போட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தயிர் போடணும். ஓகேங்களா? தயிர் வந்து தேவைக்கேற்ப போடுங்க. அதுக்கப்புறம் தயிர் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நான் லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஒரு 1/2 லெமன் தான் நான் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா எடுத்திருக்காங்க. அதை அப்படியே பிழிஞ்சு விடுங்க. விதையை எடுத்துருங்க. அப்படியே பெரட்டுங்க. இதில் கறி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா 2 ஸ்பூன். ஓகே, போட்டு ஒரு பெரட்டு அப்படி கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நம்ம மூடி வச்சுக்கலாம். சிம்முலேயே வேகட்டும். சிம் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற சிம் கிடையாது. அது மீன் ஸ்லோவாக எரியட்டும். இன்னும் தச்சின் புகை கண்ணில் அடிக்குதா, கண்ணு எரியுதா? இனிமேல் மினியேச்சர் குக்கிங் கேட்ப. சரி, இப்போ கொஞ்ச நேரம் வரும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். மூடி வச்சுட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து அடி பிடிக்குதான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். கறி வந்து 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் மூடி வச்சுருக்கேன்.
நான் எல்லாமே நல்லா gift அது சம்மந்தமாலாம் பேசுவேன். சமையல்ற போது எனக்கு நானே அக்செப்ட் பண்ணுறேன். அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. பிரியாணிலாம் வந்துட்டு சுமாராக தான் பண்ணுவேன். எங்கள் அம்மா தான் சூப்பராக பண்ணுவாங்க, நான் சுமார் தான். அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் தேங்காய் சாதம் தாளிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. அது ஒரு நாள் போடுறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ஃபேவரட் பிரியாணியை விட அதுதான் ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கல்கத்தா பிரியாணி ஒவ்வொரு நாள் நான் எப்போயாவது வந்து டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொரியரை ஸ்டாப் பண்ணிட்டு தாங்க என் பொண்ணுக்காக இது பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு இது விளையாட்டெல்லாம் நான் பண்ணல, உண்மையாக பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாம் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க கமெண்ட்ஸில். ஓகே, எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா கறி வந்து வெந்துடுச்சு சரிங்களா. வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி இப்போ ஆட் பண்ணலாம். தண்ணி எப்படி ஆட் பண்ணணும்னா 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். ஓகே, கிளறி விடணும். அப்புறம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அந்த காலத்துலலாம் இதில் தாங்க சமைச்சாங்க. ஆனால் இதை சமைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஐயோ, ஆனால் வந்து இதில் இருக்கிற டேஸ்ட் வேறு எதுலேயுமே இருக்காது. நம்ம கேஸ் அடுப்பில் இன்றைக்கி ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறோம். பட் இதில் வேர்வை சிந்தி என்ன தான் சமைச்சாலும் அதில் சாப்பிட்றது ஒரு தனி மண் சட்டி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரிசி ரெடியாக இருக்காப்புல இப்போ பாருங்கள். அடுத்தது உள்ளே போகிறதுக்கு அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வடிகட்டிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சது கொதி வந்திருக்கும். ஓகே, கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போடலாம். எங்கள் வீடு பால்கனியில் தான் இது செய்யணும். என் பொண்ணு என்ன மாட்டி விட்டு அது ஓடிடுச்சு. அவங்களுக்கு யூடியூப்ல நார்மலாக பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து கண்ணில் தண்ணி வரும், புகைக்கு அதுக்கும் ஓடியே போயிடுச்சு. ஓகே, போட்டதுக்கப்புறம் எல்லாரும் விட்டுட்டு உப்பு பார்த்துக்கிட்டு தான் அதில் போடணும். நம்ம வந்து உப்பு பார்த்துக்கணும். மாஸ்டர் ஜி சொல்கிறாங்க. இல்லை ஜி, லைட்டாக கொஞ்சம் போடும், கொஞ்சம் போதும். இவ்வளோ உப்பு போதும். இல்லை இன்னும் 2 போடும். மொதல் கொஞ்சம் போடு. உப்பு இல்லாமல் என்ன சாப்பிடு. இப்போ உப்பு இல்லாத மட்டும் குப்பை இல்லை, அதனால உப்பு நல்லா கொஞ்சம் போதும். கிளறி விட்டுட்டு மூடிடு. மாஸ்டர் ஜி. ஓகே மாஸ்டர் ஜி, மூடிடு, போதும். ஆனால் இது பார்க்குறதுக்கே அப்படியே என்ன சொல்கிறதுங்க, அப்படி தாங்க இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதில் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க தெரியல. பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக சொல்கிறேன், எச்சு அப்படியே வந்திருக்குங்க. இந்த சைடு அப்படி தொடச்சிக்கோங்க. இது நீங்கள் உண்மையாக சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்ம சாப்பாடுமே என்றைக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடை விட வேறு எதுவுமே கிடையாது. என்னதான் நம்ம அங்கங்கே நம்ம ஏதாவது சாப்பிட்டாலும் நம்ம ஒரு யூடியூப் சேனல் எதுலேயோ ஒரு டிஷ்ஷு பார்க்கும்போது நான்லாம் எவ்வளோ டிஷ் பார்த்துருக்கேன். எனக்குலாம் கண்டிப்பாக வாய் ஊறி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிடலாமே. பாருங்கள், இது கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன், பார்க்கலாம். நம்ம பிரியாணியை வந்து அப்பப்போ வந்து சும்மா அந்த கரண்டி விட்டு கிளறி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா சாப்பாடு உடஞ்சிடும், அரிசி உடஞ்சிடும். அப்படி பொழுன்னு இருக்கணும், மல்லிகைப்பூ மாதிரி அப்படி பொழுன்னு இருக்கணுங்க பிரியாணி. அப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஐயோ, பார்க்கவே நல்லா இருக்கே. இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் ஒரு லைட்டாக பரட்டி விடுங்க தம்மில். அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes தம்மில் இருக்கட்டும். அப்படியே நம்ம க்ளோஸ், அப்படியே தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கூட அதிகம், 5 நிமிஷம். அது லைட்டாக கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போதான் சாப்பிடுவோம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம கேஸ் அடுப்பில் பெரிய சட்டியில் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இப்படி மண் அடுப்பில் குட்டியாக வச்சு செய்யும் போதும் ரொம்ப நம்மளோட அப்படியே இளமை அப்படியே பின்வாங்கி போகுது. சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த சாப்பாடு செஞ்சது ஒரு ஆள் சாப்பிட்லாம், ஒரு ஆள் நான் என் பொண்ணு வேணால் சாப்பிட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதை நான் பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது, அது கலர்ஸ் எப்படி இருக்கும், அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்குன்னு ஒரு கலர் இருக்குங்க, அந்த கலரில் வந்தாத்தங்க அது பேர் பிரியாணி. பிரியாணி ரெடிங்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே அப்படி என்ன ரெயின்போ மாதிரி இருக்குது பாருங்கள். கலருக்கெல்லாம் பச்சை மிளகா, தக்காளி பாருங்கள். இந்த பிரியாணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுறது மட்டும் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பச்சடி வந்து தக்ஷின் பாப்பா செய்ய சொன்னால் கூட செய்யும். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே ப்ளே ஸ்டோர் கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு ப்ராடக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ சமையல்னே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ கீப் ஷாப்பிங் ப்ளேஸஸ் அண்ட் தேங்க்யூ.